எடுத்து ஒன்னால ஒண்ணு பண்ண முடியாது. வெளியில போப்பா. பண்ண முடியாது. ஒரு உயர்ந்த குடிகள அந்த மக்களை நீங்க தான குடிகாரங்களா மாத்துனீங்க. என்ன மாதிரி எத்தனையோ குழந்தைங்க தன் தந்தையை இழந்து அனாதை இருக்கிறதுக்கு காரணமே இந்த குடிதான். சந்தோஷத்துக்கு குடி, துக்கத்துக்கு குடி, பரீட்சையில பாஸ் ஆனாலும் குடி, ஃபெயில் ஆனாலும் குடி, பிறப்புக்கு குடி, இறப்புக்கு குடி, காது குத்துக்கு குடி, அப்புறம் கல்யாணத்துக்கு குடி, இப்படி எல்லாத்துக்கும் குடி. நாடு முழுசு சாராயும் கட்டு கடங்காம ஆறு போல ஓடுது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்காம கவர்மெண்ட் நடத்துற ஒயின் ஷாப்க்கு கொடுக்கறாங்க. சாராயத்தை குடிக்கிறவன் அவன் மட்டும் தள்ளாடல, அவன் குடும்பமே தள்ளாடுது. குடும்ப தலைவனை சாராயத்தை குடிக்க வச்சு கொன்னுட்டு விதவியான அந்த வைஃப்க்கு பென்ஷன் தருது இந்த அரசு. கற்கேனென்றே பிச்சை புகினும் கற்கேனென்றே சொன்னது அந்த காலம். பிச்சை எடுத்தாலும் குடின்னு சொல்றது இந்த காலம். இந்த நாட்டுல குடிக்காக பிச்சை எடுக்கிறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. சயின்டிஸ்ட் ஆக வேண்டியவன், டாக்டர் ஆக வேண்டியவன்லாம் இப்போ வீக்ல குடிநோயாளியாய் முடங்கி கிடக்குறான். வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடலாம்.